எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்க மாட்டீங்க. ஒரு களத்தில் இறங்கிட்டீங்கன்னா அந்த களத்தில் வெற்றி பெற வரையும் எவ்வளோ நேரம் வேணாலும் ஒதுக்குவீங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் தற்போது கடகராசியான 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கும்போது, பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலும், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலும், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான மீனத்தில் குருவுடைய பார்வை 9ஆம் பார்வை டைரெக்டாக விடுது. அப்போ இங்கே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன விஷயத்தை ஃபஸ்ட்டு நிலைநாட்டுது அப்படின்னா, பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லாபம் கிடைக்கும். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகுமாங்களே, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அப்புறம் எப்படி லாபம் வரும்? உண்மைதானா? அதாவது 10ஆம் இடத்துல குரு வந்தால் வேலையிலையும் தொழிலையும் ரொம்ப கவனம் இன்வால்மெண்ட் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்க மாட்டீங்க. ஒரு களத்தில் இறங்கிட்டீங்கன்னா அந்த களத்தில் வெற்றி பெற வரையும் எவ்வளோ நேரம் வேணாலும் ஒதுக்குவீங்க. நேர காலம் பார்க்காம வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ஒருவர் இல்லையா? உண்மைதானே? ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய லைஃப் ஸ்டைலு இப்போ தான் சூப்பராக இருக்க போகுது. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குடும்ப ஒற்றுமை இனிமேல் தான் சூப்பராக இருக்க போகுது. சார், என்னுடைய வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறார் சார், என்ன பண்ண தெரியல, இனிமேல் புரிஞ்சுக்குவார். சார், என் மனைவி கோச்சிட்டு போயிட்டார் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுடைய திருமண வாழ்க்கையில் உள்ள மனக்கசப்பு விலகி மன ஒற்றுமை ஏற்படும். புரிதலுடன் ஒரு இன்பம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த சூழ்நிலை வரப்போகுது. நீங்கள் ஏதாவது உங்களோட பெரிய ப்ளஸ்ஸு, அதுவே சில பேர் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கீங்க. தப்புன்னு சொன்னால் அதை ஒளிமறைவாக உங்களுக்கு அந்த என்ன சொன்னால் கொஞ்சம் பாசாவாக அதை பாசுக்காக பேசுவாங்கள்ல, அப்படியே அப்படியே கொஞ்சம் அனுசரித்து பேசுகிற மாதிரி, அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க. தப்புனா தப்பு தான், உன்றது தப்பு இருக்குது, மாற்றிக்கோ, நீ இப்படி தப்பாக செய்யாத அப்படின்னு ஓப்பனாக நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. இப்படி பண்ணுறனால தான் எனக்கு தெரிஞ்சு துலாம் ராசி என்பவர்களுக்கு வீட்டுக்குள்ளே பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் நேர்மையாக உண்மையாக கரெக்டாக இருக்குன்னு ஆசைப்படுறனாலேயே நிறையா சந்திக்கிங்க இல்லையா? அதுவும் இந்த ஒரு 3 வருடம் 4 வருடத்துக்குள்ளே அதிகமான துலாம் ராசி என்பது ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியல. ஒரு ஊரில், ஒரு வீட்டில் அப்படின்னு சொல்லி, ஒரு கம்பெனியில் அப்படின்னு நீங்கள் நிலையாக இருக்கீங்கன்னா அது பெரிய அதிசயம். இடமாற்றம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் அங்கே இருக்கிற இடத்துல உள்ள ஒவ்வொரு மைனஸையும் சொல்லி உங்களை வெளியே விட்டு, அதாவது சிங்கிளாக இருக்க சிங்கம் நீங்கள் கூட்டமாக இருந்து உங்களை வெளியே அனுப்பிப்பாங்க. இந்த நிலைமைலாம் இருந்திருக்கும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறனால நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் சந்தோஷம் அதிகமாக பெறக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர். மனசில் நினச்சதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வீடு கட்டக்கூடிய யோகம் அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம். இந்த வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இது உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகமை போச்சு நம்ம நிர்ணயம் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறது துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கணும். 6ஆம் இடத்துல குரு பார்வை கிடைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வேலை இல்லாத துலாம் ராசிக்கு வேலை கிடைக்கும். வேலையில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வேலையில் உள்ள பிரச்சனை சரியாயிடும். கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. இப்போ தான் நீங்கள் படிப்படியாக கடன் அடைக்க போகிறீங்க. குரு பார்வை மூலமாக சனி பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய செயல்பாடை மாற்றிக்கிற போகிறார். நிம்மதியான தூக்கம் கிடைக்க போகுதுங்க.
அதாவது இது ஒரு வருஷத்தில் நீங்கள் தூக்கத்தையே இழந்துட்டீங்க. உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்க போகுது. வெளிநாடு பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எல்லா விதமான மாற்றங்களும், எதிர்பார்க்குற முன்னேற்றங்களும் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பார்த்தது குரு பயிற்சிக்கான பொது பலன். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் குரு பகவான் உச்ச வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30% கண்டிப்பாக கொடுப்பார். இதை தாண்டி நான் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் கிடைக்குமா, எல்லா விதமான செயல்பாடும் நடந்துருமா, நான் இதெல்லாம் ஒரு கேள்வியாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்கள், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு மிக துல்லியமான எதிர்கால பலன் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டிலிருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கும் இருந்து நம்மளுடைய சேனலுக்கு எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு வந்துருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கால நேரத்தை பொறுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நீங்கள் உறுதியாக எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள், இந்த சொன்ன பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு மிகவும் பிடிச்ச உறவினர்கள், உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத சில நண்பர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் பெற்ற இன்பத்தை இவ்வையகம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல மனதுள்ள என்னுடைய நேயர்கள் அனைவரும் உறுதியாக ஃபார்வர்ட் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.